ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரீசெண்டாக திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம். அதோட டீட்டெயில்ஸும் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதே மாதிரி நம்ம சேனலில் வர நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக அந்த பெல் பட்டனை டச் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. திருவண்ணாமலைக்கு அருணாச்சல மலை என்று பெயர் உண்டு. இது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை நகரில் உள்ளது. சைவ சமயத்தில் இது சிவபெருமானின் அக்னி வடிவமாக கருதப்படுகிறது. புராண கதையின்படி சிவபெருமான் அளவிட முடியாத ஜோதி சிதம்பமாக தோன்றிய இடமாக அருணாச்சலம் கருதப்படுகிறது. பிரம்மாவும் விஷ்ணுவும் அந்த ஜோதியின் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்க முயன்றதாக புராணம் கூறுகிறது. சிவபெருமான் இங்கு அருணாச்சலேஸ்வரராக என்ற பெயரில் வழிபாடுகிறார்கள். அவருடைய சக்தி வடிவமாக உண்ணாமுலையம்மன் வழிபடுகிறார்கள். திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம் ஆகும். இங்குள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயில் மிகவும் பழமையானதும் புகழ்பெற்றதுமான சிவத்தலங்களில் ஒன்று. கோவிலின் கட்டிட வளர்ச்சியில் சோழர், பாண்டியர், விஜயநகர மன்னர் உள்ளிட்ட பல அரச வம்சங்களின் பங்களிப்பு இருந்துள்ளது. கோவிலின் மிகப்பெரிய ராஜகோபுரம் திருவண்ணாமலையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று. மலை சுற்றி பக்தர்கள் நடக்கும் கிரிவல பாதை சுமார் 14 கிலோமீட்டர் என பொதுவாக கூறப்படுகிறது. பௌர்ணமி கிரிவலம் மிகவும் பிரபலமானது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆண்டுதோறும் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலையின் மிகப்பெரிய ஆன்மீக விழாக்களில் ஒன்று. கார்த்திகை தீப நாளில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. அந்த மகாதீபம் சிவனின் ஜோதி வடிவமாக நினைவுபடுத்துவதை பக்தர்கள் நம்புகிறார்கள். மலையை சுற்றி பல ஆசிரமங்கள், குகைகள் மற்றும் ஆன்மீக தலங்கள் உள்ளனர். ஆன்மீக நம்பிக்கையில் அருணாச்சல மலையை நினைப்பதே முக்திக்கு வழி என்ற கருத்து மிகவும் பிரபலமானது. அதனால் திருவண்ணாமலை ஒரு முக்கியமான ஆன்மீக யாத்திரை தலமாக விளங்குகிறது. அருணாச்சல மலை உயரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 814 மீட்டர் 2671 அடி ஆகும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கட்டுமானம் ஒரே மன்னரால் கட்டப்படவில்லை. பல காலகட்டங்களில் சோழர்கள், பாண்டியர்கள், சௌழர்கள், விஜயநகர மன்னர்கள் ஆகியோரால் விரிவுபடுத்தப்பட்டது. கோவிலின் மிகப்பெரிய கிழக்கு ராஜகோபுரம் சுமார் 66 மீட்டர் 217 அடி உயரம் கொண்டது. கிரிவல பாதை பொதுவாக சுமார் 14 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக கருதப்படுகிறது. கிரிவலத்தின் போது அஷ்டலிங்கங்கள் முக்கியமான வழிபாட்டு தலங்களாக உள்ளனர். இந்திரலிங்கம் கிழக்கு திசை, அக்னிலிங்கம் தென்கிழக்கு திசை, யமலிங்கம் தெற்கு திசை, நிருத்திலிங்கம் தென்மேற்கு திசை, வருணலிங்கம் மேற்கு திசை, வாயுலிங்கம் வடமேற்கு திசை, குபேரலிங்கம் வடக்கு திசை, ஈசானியலிங்கம் வடகிழக்கு திசை. இந்த அஷ்டலிங்கங்கள் 8 திசைகளையும் குறிக்கும் என்று ஆன்மீகம் நம்பப்படுகிறது. இப்போது நம்ம கிரிவலத்தோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். கைலாயத்தில் சிவபெருமான் தவம் இருக்கிறாரு. அப்போது பார்வதி தேவி சிவபெருமானோட கண்களை மூடிடுறாங்க. அதனால் பூமியில் இருக்க உயிரினங்கள் ரொம்ப கஷ்டப்படுது. அதனால் பார்வதி தேவி தோஷத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்கிறதுன்னு சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சிவபெருமான் நீ என்ன சுற்றி வரணும்னு சொல்கிறாரு. அதனால் பார்வதி தேவி பூமிக்கு இந்த திருவண்ணாமலையில் மலை வடிவில் சிவபெருமான் இருக்காரு, நம்ம இவரை சுற்றி வருவோம்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு பார்வதி தேவி இந்த கிரிவல பாதையில் சிவபெருமானை நினச்சி சுற்றி வராங்க. சுற்றி வரும்போது கிரிவல பாதையிலையும் நேர அண்ணாமலைக்கிட்ட ரிஷப வாகனத்திலும் ஈசானிய லிங்கத்துக்கிட்ட ஒளி வடிவிலும் சிவபெருமான் காட்சி கொடுத்து பார்வதி தேவியோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறாங்க. பார்வதி தேவி உங்கள் உடலில் பாதி வேணும் என்று கேட்குறாங்க. அதையும் சிவபெருமான் கொடுத்து அர்த்தநாதீஸ்வரராக காட்சி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்வதி தேவி இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கும் நீங்கள் தோஷ நிவர்த்தி செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் சிவபெருமான் சபதம் கொடுக்குறாரு. கிரிவலம் சுற்றுவதற்காக அரசு சார்பில் ஒரு 5 ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. வயசானவங்க யாராவது ரொம்ப நடக்க முடியலன்னா அந்த பஸ்ஸை பயன்படுத்திக்கோங்க. அவங்க எல்லா லிங்கத்துக்கிட்டேயும் கூட்டு மறுபடியும் ராஜகோபுரத்துக்கிட்டே விட்டுடுறாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை போயிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு திருவண்ணாமலை பிடிக்கும், இல்லை உங்களுக்கு சிவபெருமானா ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோட கமெண்ட்டில் ஓம் நம சிவாயன் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ், தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் வீடியோ.